எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே தந்துடாதீங்க. இந்த ஹெல்மெட்டை நான் வந்து வெளியில கொடுத்து தாங்க ஹெல்மெட் இப்படி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க எப்படி. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இப்படி வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் தேர்ட் பர்சன் வியூவில் நம்மளை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிருப்பீங்க இப்படி பார்க்குறதுக்கு. எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ஃபீவரு. ஸோ வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருந்த லீவு. ஒரு வ்ளாக் பண்ணலாமேன்னு சொல்லி தான் இப்படி உள்ளே வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்க நாங்கள் வீட்டில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரைடர் கண்டென்ட் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. அப்படி என்னடா இன்றைக்கி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண ஹெல்மெட்ஸு, சரிங்களா, என்னென்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹெல்மெட்டோட டீட்டெயில் ரிவ்யூ, ப்ளஸ் வந்து அதோட காஸ்ட்டு, ப்ளஸ் வந்து அதோட ஷெல் டீட்டெயில்ஸு, என்னென்ன ஷெல்லில் வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எனக்கு பர்சனலாக என்னென்ன ஹெல்மெட் பிடிக்கும், யார் என்னென்ன ஹெல்மெட் வந்து போட்டுட்டு வண்டி ஓட்டலாம், யாருக்கு எந்தெந்த ஹெல்மெட் ஷூட் ஆகும் பட்ஜெட் வைஸில், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்கப்பா ப்ளீஸ், உங்களுக்கு புண்ணியமாக போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரைடிங் ஜாக்கெட் பற்றிலாம் நம்ம வந்து பேசலாங்க. பிபிஜியோட ரைடிங் ஜாக்கெட் இதை பற்றி நான் வந்து இன்னொரு வ்ளாகில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஹெல்மெட் பற்றி பார்த்துருவோம். ஹெல்மெட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யார் என்னென்ன ஹெல்மெட் வச்சுருக்கீங்கன்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பெருசாக இந்த எக்ஸ்ஆர், ரைடெக்ஸு இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஏன்னு எனக்கு தெரியல, அது வந்து ஒரு காப்பி பிராண்ட்ஸ் மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்காது. எக்ஸ்ஆர் கூட வந்து சொந்த முயற்சியில் அவங்க வந்து ஹெல்மெட் தயாரித்து விடுறாங்க. ஸோ வந்து அதை நான் வந்து அந்த பிராண்டை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. இந்த ரைடெக்ஸ் போட்டுட்டு இப்போ நிறையா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரைடெக்ஸ் ஏஜிவி மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அது வாங்குறாங்க. யாருமே வந்து பியூர் பைக்கர்ஸாக இருக்கிறவங்க காப்பி கேட் ஹெல்மெட்ஸை வாங்காதீங்க. வந்து அந்த பிராண்டை நான் வந்து ஹேட் பண்ணுறேன்லாம் இல்லை, எனக்கு அது பர்சனலாக பிடிக்கலங்க, அவ்வளோதான். காப்பி அடித்து விடுறாங்க. ஸோ வந்து அது நமக்கு வந்து காப்பி அடித்து வாழ்கிறது பிடிக்காதுல்ல, அதனால அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சரி வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் நம்மளோட ஹெல்மெட் கலெக்ஷன்ஸு. பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஹை பட்ஜெட் ஹெல்மெட் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்டியில் வந்து C5 வெண்டாண்டா அப்படிங்கிற ஒரு மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2017-18 வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு 2020 வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கேஒய்டி டிடிகோஸ். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த காசில் வாங்கின ஹெல்மெட்டுங்க. இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் வாங்கின ஹெல்மெட்டு 18,000 ரூபாங்க. ஏஜிவி ஹெல்மெட் வாங்கலான்னு போய் இந்த ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹெல்மெட் வாங்கின கதை வந்து ஒரு பெரிய கதைங்க. ஏஜி ஹெல்மெட் வாங்க போய் அதுக்கு வந்து K1 சாலிட் பிளாக்ல வந்து அந்த ஹெல்மெட் ஒன்று இருந்துச்சு ஏஜிவியில். அந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு தான் போனேன். எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹெல்மெட் ஸ்டாக் இல்லாதங்காட்டி நான் வந்து அது வாங்காமல் அதே பட்ஜெட்டில் இருக்க இந்த ஹெல்மெட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து இது வந்து இதோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒரு ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட்டுங்க. ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட்டில் இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. அதுவும் எஸ்ஐஸில் ஸ்னெல் சர்டிஃபைடு கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம், அரிது. எனக்கு கிடச்சிது அந்த ஹெல்மெட். பார்த்தீங்களா அந்த ஹெல்மெட் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், ஹெல்மெட்ஸ் மஸ்ட்டு யாருக்கும் தராதிங்க, சரிங்களா. இது வந்து மஸ்ட்டு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு இது. யாருக்குமே தந்துடாதீங்க. இந்த ஹெல்மெட்டை நான் வந்து வெளியில் கொடுத்து தாங்க ஹெல்மெட் இப்படி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ஸ்க்ராட்சு, கீழே விழுந்த டென்ட்டு எல்லாமே, இதில் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கிராஷ் கூட நான் ஆனது கிடையாதுங்க. எல்லாமே பசங்க தான். வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட்டை கொடுத்தா வண்டியில் ஹெல்மெட்டை போட்டுட்டு போவானுங்களா, வண்டியில் ஹெல்மெட்டை சும்மா வச்சுட்டு வண்டியில் போகிறானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இருக்கா, ஹெல்மெட் மட்டும் தனியாக பறந்து போய் கீழே விழுந்து எல்லாமே அடி வாங்கிருச்சுங்க. அதோட இந்த ஹெல்மெட் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவனை வாங்கினேன். ₹7,500 ஒர்த்துங்க இந்த கேஒய்டி டிடி கோர்ஸு. அப்போ வந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க வாங்கி. இப்போ வரைக்குமே வந்து சின்ன ஸ்க்ராச்சஸ் தான், பெருசாலாம் இந்த ஹெல்மெட்டை கீழே போடலை, எதுவும் அடி வாங்கலை. இந்த ஹெல்மெட்டு நல்லா இருக்குங்க. ரிமூவபிள் வாஷபிள் பேடிங்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து குயிக் ரிலீஸ் ஸ்டாக்கில் வந்துருங்க. சரி ரோட்டில் ஓட்டுறதுக்கு தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்மெட் வாங்கினேன். நான் மேக்ஸிமம் மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்களுக்கு இந்த லாக் இருக்க ஹெல்மெட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.
ஏன்னா இந்த லாக் வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வர லாக்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த LS2 வந்து லாக்லாம் வந்து டப்புன்னு கீழே விழுந்தாலே வந்து பிடிங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி இப்போ இருக்கிற விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாங்க. இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹7,200 ஒர்த்து வரும். நீங்கள் ஒரு அபோவ் 150cc or 200cc வண்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து ப்ரிஃபரபிளுங்க, நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குட்டி அப்ரிலியாங்க. இவன் வந்து அப்ரிலியாவோட பின்லாக் வைசர், இவன் ஸ்டாக் வைசரு. நான் வந்து இப்போ இதுக்கு வைசர் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இவன் சூப்பராக இருக்கான் பாருங்க ஹெல்மெட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அக்ஸாரோட காம்பினேஷன் மாதிரி தான் இருக்குது. உண்மையாலுமே இவங்க அக்ஸார் கூட கம்பைன் பண்ணி தான் இந்த ஹெல்மெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்ரிலியா இந்தியா. சரி, ஓகே, ஹேட்ஸ் ஆஃப், நல்லா தான் இருக்குது ஹெல்மெட்டு. அண்ட் இதோட தெர்மோ பிளாஸ்டிக் செல்லு தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ரிமூவல் பேடிங்ஸ் தான், வாஷபிள் தான். அண்ட் வந்து இதோட பேடிங்ஸ் கூட கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. கேவிடி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேடிங்ஸ் கொஞ்சம் குஷனிங்கும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃபிட்டிங்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எம் சைஸ் ஹெல்மெட் இது. எம் சைஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் டைட் ஃபிட் இருக்க ஹெல்மெட் இது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணதில். ஏன்னா எம் சைஸ் நான் பொதுவாக யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாருமே ஹெல்மெட்டுன்னு வாங்கினீங்கன்னா எஸ் சைஸ் தவிர வேறு எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இந்தியன்ஸோட ஹெட் சைஸ்லாம் வந்து பெருசாலாம் இருக்காது, அரௌண்ட் 60 to 70 சென்டிமீட்டர் அவ்வளோதான் வரும். நீங்கள் எஸ் சைஸே வாங்கிக்கோங்க. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க நம்ம கிட்டே இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஹெல்மெட். இவன் தான் நான் வாங்கும்போது 20,000 ரூபா. இவன் தாங்க நம்மளோட லாஸ்ட் பியூட்டி. இவன் தான் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினது வந்து இந்த ஹெல்மெட்டு. இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது வாங்கினேன். இதனால எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. அண்ட் வந்து லுக் வைஸில் சரி, கம்ஃபர்டபுள் வைஸில் சரி, எல்லாத்துலேயுமே இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த கலரு, அந்த வைசரு, அந்த பின்லாக்கு, ப்ளஸ் வந்து இதில் வைசர் மெக்கானிசம் எல்லாமே இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து இதில் வந்து 5 ஏர் வென்டிலேஷன் டென்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1400 கிராம்ஸ் தான் வந்து உங்களுக்கு. அண்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா செல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு. அண்ட் தெர்மோ பிளாஸ்டிக் செல் வந்துடும், 2 செல், டபுள் செல் வந்துடும். இதுலேயும் இந்த வெண்டாண்டாலேயும் டபுள் செல்லு, இதில் மட்டும்தான் ஒரே செல்லு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கேஒய்டியில் R2R ப்ரோங்க. R2R ப்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேறு யார்ட்டையுமே மோஸ்ட்லி இந்த கலர் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கலர் நான் தேடி பிடிச்சி வாங்கின மக்களை, கன் மெட்டாலிக் கிரேன்னு சொல்லி ஒரு கலரு. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மட்டுமே உங்களுக்கு அரௌண்ட் 18,000 வந்துடும். அண்ட் இதோட வைசர் பார்த்தீங்கன்னா ஒரு 1900 சம்திங் வரும். 20,000, அரௌண்ட் 20,000 இந்த ஹெல்மெட் மட்டுமே. எதுக்குடா ஹெல்மெட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைக்கருக்கு வேறு என்னங்க இருக்குது? ஹெல்மெட்டு, அந்த ரைடிங் கியர்ஸு, பைக்குக்கு செலவு பண்ணுறது, இதை விட வேறு சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது? காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். நீங்களே சொல்லுங்கள், காலையில் எந்திரிச்சோடய முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். அந்த மாதிரி தாங்க இந்த ஹெல்மெட் பற்றி சொல்லிட்டேன் நான் இப்போது. அண்ட் இதோட வைசர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிலாக் பின்லாக்கோட வந்துடுங்க இந்த வைசரு. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை வந்து எங்கேயாவது லாங் ரைட்ஸ் வந்து நைட் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வைசர் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு இந்த வைசர் கழட்டி வச்சுட்டு போயிடுவேன். இதுக்கும் என்கிட்ட வந்து அடிஷ்னலாக ஒரு வைசர் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கும் நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு வைசர் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே நான் 2 வைசர் நான் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து ஒரு வைசரோட நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியாது. 2 வைசர் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் ஓன் பண்ண முடியும். சடனாக என்ன வேணால் எப்போ வேணால் ஆகலாம். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து நீங்கள் வைசர் வந்து எப்போவுமே இன்னொன்று சேஃப்டிக்கு வச்சுட்டே இருங்க. எல்லாம் இம்போர்ட்டட் ஹெல்மெட் தான், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அண்ட் வந்து நம்ம அப்ரிலியா வந்து அக்ஸார் வந்து இந்தியன் பிராண்டு தான். அப்ரிலியா வந்து அக்ஸாரோட கொலாபரேஷன் தான் அந்த அக்ஸார். ஸோ மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இதுதான் என்னோடய ரூம் டூருங்க. இதுதான் என்னோடய ரூம் டூர், பார்த்துக்கோங்க. என்னோடய ஹேங்கரு, என்னோடய பேகு, அப்புறம் ஹெல்மெட்டு, இதாங்க என் சொத்து. இங்கே பாருங்கள், என்னோடய லவுடஸ்ட் எக்ஸாஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ டிவி சவுண்டு வருது. உங்களால் வந்து ரோட்டில் நின்னீங்கன்னா உங்கள் கை காலெலாம் நடுவும், அந்தளவுக்கு சவுண்டு வரும் இந்த ஹெல்மெட்டு, இந்த எக்ஸாஸ்ட்டு. அண்ட் ஒரு வைசர் ஒன்று, அடிஷ்னலாக ஒரு வைசர் ஒன்று வச்சுருக்கேன். போதுங்க, இதுவே பெரிய சந்தோஷம்தான். ஒரு பைக்கராக இவ்வளோ இத்தனை ஹெல்மெட்டை நான் வந்து சொந்தமாக ஓன் பண்ணுறது. எல்லாருனாலையும் ஓன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு நினைக்கணும். வாங்கணும்னு நினச்சா மட்டும்தாங்க வாங்க முடியுங்க. அது அவ்வளோ காசு, இது இவ்வளோ காசுன்னு நினச்சிங்கன்னா வாங்கவே முடியாது சத்தியமாக. அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், காசு மட்டும் சம்பாரிச்சிருங்க, சரிங்களா? அவ்வளோதான் சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை.
மேக்ஸிமம் வந்து நான் இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரைட் ரிவ்யூ ஒரு கண்டென்ட் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நான் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து, தருவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூக்கர் கிட் vlogs மக்களே. ஸ்டே டியூன் மக்களே. டாடா பை பை. அன்டில் நெக்ஸ்ட் டைம்.